அலைகள் மோதிடும் கடற்கரை தன்னில் வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித தலைகளும் பாரில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். தேன் கமழும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே. தேன்கமழும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே. தேன் கமழும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே. வானுலகும் இந்த வையகமும் அருள் ஓங்கிட எங்கும் நிறைந்தாயே. அருள் ஓங்கிட எங்கும் நிறைந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். உடவன் தந்த மோரை பருகிக் கொண்டே அவன் குறைகளை நீக்கிட நினைத்தாயே. உடவன் தந்த மோரை பருகிக் கொண்டே அவன் குறைகளை நீக்கிட நினைத்தாயே. நடந்திட தோள்களும் நோயற்ற வாழும் இயேசுவின் அருளால் கொடுத்தாயே. இயேசுவின் அருளால் கொடுத்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே இறைவனின் பரிசுத்த திருச்சபையில் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, திருப்பலி நிறைவேற்றி இந்த புதிய கோவிலை நேர்ந்தெடுக்க நாம் இன்று மகிழ்ச்சியுடன் கூடியிருக்கின்றோம். எனவே இத்திருச்சடங்கில் பக்தியோடு கலந்து கொள்வோம். இறைவனின் வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம். இவ்வாறு ஒரே ஞானஸ்நானம் ஊற்றினால் புது பிறப்பு அடைந்து ஒரே குடும்பமாக திகழும் நாம் ஒரே ஞான கோயிலாக வளர்வோம். ஒரே பலிப்பிடத்தை சூழ்ந்து நிற்கும் நாம் பரம அன்பால் நிரப்பப்படுவோம். மகிழ்ச்சியோடு ஆண்டவர் தம் இல்லம் செல்வோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தன்னில் வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தன்னில் வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித தலைகளும் பாரில் சிறந்திட இறைவா, அனைத்திற்கும் ஒளியூட்டி வாழ வைப்பவர் நீரே. மனிதர் மேல் தனிப்பட்ட அன்பை பொழிகின்றீர். இதனால் பரலோக தந்தையாகிய நீர் அவர்களை பேணி பராமரிப்பது மட்டுமல்ல, உமது அரவணைக்கும் அன்பினால் பாவத்திலிருந்தும் விடுவிக்கின்றீர். நீரே அவர்களை தலையாக கிறிஸ்துவிடம் இடையராது கூட்டிச் செல்கின்றீர். ஏனெனில் பாவ கரை படிந்த மனிதர் கருணை மிகுந்த உமது திட்டத்தினால் ஞானஸ்நான ஊற்றில் இறங்கி கிறிஸ்துவோடு மரித்து அவரோடு உயிர்த்து அவரது உடலின் உறுப்புகளாக மாறவும் நிறைவாழ்வுக்கு உரிமையாளராக திகழவும் நீரே திருவுளமானீர். ஆகவே இந்த தண்ணீரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். எங்கள் மீதும் இக்கோவிலின் சுவர்கள் மீதும் தெளிக்கப்படும் இந்த தண்ணீர் கிறிஸ்துவில் எங்களை தூய்மையாக்கி தூய ஆவியின் கோயிலாக மாற்றுகின்ற ஞானஸ்நானத்தின் அடையாளமாய் இருக்கின்றது. இக்கோவிலில் பக்தி சிறப்புடன் கொண்டாடும் திருச்சடங்குகளில் கலந்து கொள்ளும் நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒரு நாள் விண்ணக எருசலேமுக்கு வந்து சேர அருள் கூறுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து
இரக்கம் நிறைந்த தந்தையாகிய இறைவன் இந்த ஜெப வீட்டில் எழுந்தருளி இருப்பாராக. அவர் வாழும் கோயிலாகி நம்மை பரிசுத்த ஆவியின் அருளால் புனிதப்படுத்துவாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. அருள் பொழியும் இறைவா, புனித சாமிநாதருக்கு இறைவார்த்தைக்கு உகந்த தம்முடைய எடுத்துக்காட்டான வாழ்வாலும் உம்முடைய விசுவாசத்தில் ஊன்றிய தமது படிப்பினைகளாலும் இறை மக்களுக்கு ஆற்றிய அளப்பறியாத பணிகளுக்காகவும் அவர் நிறுவிய சபைக்காகவும் நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். தப்பறைகளை எதிர்த்து நின்று உண்மையை நிலைநாட்டிய அப்புனிதர் எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. அவருடைய வேண்டுதலால் நாங்கள் வாழ்கின்ற இக்காலத்திலும் உமது வாக்கினை துணிவோடு பறைசாற்றுகின்ற நற்போதகர்களை தொடர்ந்து எங்களுக்கு தந்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் யோசுவா ஆகமத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 24. இறை வார்த்தைகள் 14 முதல் 29 முடிய. இப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால் உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்திலே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில்
எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். ஆண்டவர் எல்லா மக்களையும் இந்நாட்டில் வாழ்ந்த எமோரியரையும் எங்கள் முன்னிலிருந்து விரட்டினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். யோசுவா மக்களிடம், உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது, ஏனெனில் அவர் தூய கடவுள், அவர் வேற்று தெய்வங்களை வழிபாட்டை சகிக்காத கடவுள். உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்கினால் அவர் மீண்டும் உங்களுக்கு தீங்கு செய்வார். உங்களுக்கு நன்மை செய்த அவர் உங்களை அழித்து விடுவார் என்றார். மக்கள் யோசுவாவிடம், இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்றனர். யோசுவா மக்களிடம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவரை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்றார். அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றனர். இப்பொழுது உங்கள் நடுவில் உள்ள வேற்று தெய்வங்களை விலக்கி விடுங்கள், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள் என்றார். மக்கள் யோசுவாவிடம், எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு கீழ்ப்படிவோம் என்றனர். அன்று யோசுவா மக்களுக்காக உடன்படிக்கை செய்தார். செக்கேமில் அவர் அவர்களுக்கு விதிமுறைகளையும் ஒழுங்குகளையும் கொடுத்தார். யோசுவா இவ்வார்த்தைகளை கடவுளின் திருச்சட்ட நூலில் எழுதினார். ஒரு பெரும் கல்லை எடுத்து அதை ஆண்டவரின் திருத்தலத்தில் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் நாட்டினார். யோசுவா எல்லா மக்களிடமும், இதோ இக்கல் நமக்கு எதிரான சான்றாக இருக்கும், ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு பேசிய எல்லாவற்றையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும் என்றார். யோசுவா மக்களை அவரவர் உரிமை சொத்தாகிய பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியருமாகிய யோசுவா இறந்தார். அவருக்கு வயது 110. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரும் இல்லம் அவனில் வாழ்வோர் யார்? உம் தூய மலையினிலே வாசம் செய்பவர் யார்? ஆண்டவரும் இல்லம் அதனில் வாழ்வோர் யார்? உம் தூய மலையினிலே வாசம் செய்பவர் யார்?
கூறாமல் இருப்பவனும் நாவாயம் பழியும் கூறாமல் இருப்பவனும் அயலார்க்கு தீமையினை செய்தறிய நல்லவனும் அயலார்க்கு தீமையினை செய்தறிய நல்லவனும் ஆண்டவரும் இல்லம் அதனில் வாழ்வோயார் தூய மலையினிலே வாசம் செய்பவர் யார்? ஆண்டவரும் இல்லம் அதனில் வாழ்வோயார் தூய மலையினிலே வாசம் செய்பவர் யார்? இரண்டாம் வாசகம். நீங்கள் கடவுளுடைய கோவில். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனம் 9 முதல் 11 வரை, மீண்டும் 16 முதல் 17 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கை தேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ் அடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறொரு அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் படைத்த நாளிதுவே அர்ப்பணிப்போம் இன்று அகமகிழ்வோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே அர்ப்பணிப்போம் இன்று அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 13 முதல் 15 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 13 முதல் 15 முடிய. சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் நான் இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் முன்பு 126வது பாடலை
உங்களிடம் படிக்க விருப்பம் திருப்பாடல். ஆண்டவர் சியோனின் வலிமை நிலையை மாற்றிய பொழுது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாராவாரம் எழுந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சி உற்றோம். ஆண்டவரே, தென்னாட்டில் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். சிறப்பாக இங்கு பாருங்கள், கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும் பொழுது அழுகையோடு செல்கின்றனர், அரிகளை சுமந்து வரும்பொழுது அக்களிப்போடு வருவார்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் அதை நம்ம நினச்சி பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது. இந்த ஆலயத்தில் அங்கே விழுந்த ஒரு பாடு, அதனால் உயிர் சேதம் ஏற்பட்ட ஒரு பாடு இங்கே வந்தபோது நம்மில் கண்ணீர் தான் நிறைந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் அக்களிப்போடு அறுவடை செய்வது போல இந்த ஆலயத்திலே நாம் செய்திருக்கின்றோம். இதற்காக நீங்கள் பல பேர் ஈடுபட்டு இருக்கின்றீர்கள். எத்தனையோ நண்பர்கள், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் மட்டுமல்ல, எவ்வளோ பேர். அவர் அனைவரையும் நான் மிக மிக பாராட்டுகின்றேன், பெருமிதம் அடைகின்றேன். வரும் வழியில் கூட என்னை அன்போடு நமது சகோதர மக்கள் பிற மதத்தை சார்ந்திருந்தாலும் அன்போடு வரவேற்று மாலையிட்டு அன்போடு என்னை வரவேற்றதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமிதம் அடைகின்றேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் என் மனதார நான் பாராட்டுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் இந்த ஆலய திறப்பு விழாவிலே, அர்ச்சிப்பு விழாவிலே பங்கெடுக்கும் நமக்கு ஆண்டவர் என்ன நற்செய்தி கூறுகின்றார்? இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு என்ன சொல்லுகின்றது? இயேசு சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து ஒரு நல்ல அழகான ஒரு அறிவுரை கூறுகின்றார். நீங்கள் எல்லாம் இந்த சிறு பிள்ளைகளாக மாறாவிட்டால் விண்ணகத்துக்கு வரமாட்டீங்க அப்படின்ட்டு ஒரு சொல்லுகின்றார். இந்த பொருள் என்ன என்பதை நாம் நன்றாக சற்று பார்க்க வேண்டும். சாதாரணமாக நம்ம என்ன நினைக்கின்றோம், சிறு பிள்ளைங்க மாசற்றவர்களாக இருப்பாங்க, ஒரு தப்பும் செய்யாமல் இருக்கிறாங்க, அதுபோல் நாமளும் மாசற்றவர்களாக இருந்தாங்க மோட்சத்துக்கு போவோம் அப்படின்ற ஒரு விளக்க ஒரே சில சமயத்தில் கொடுக்கின்றோம். ஆனால் இயேசு உண்மையில் அதனுடைய அர்த்தம் இன்னும் ஆழமான ஒரு பொருளை அவர் கூறியிருக்கின்றார். அதாவது சிறு பிள்ளைகளை பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் என்ன பார்க்கின்றோம், அவங்களை யாருமே பெரியவங்களாக கருதுறது கிடையாது. அவங்களை எப்பொழுதுமே ஒரு சமுதாயத்தில் ஒரு இடம் கொடுப்பது கிடையாது. சமுதாயத்தில் அவங்களை யாருமே ஒரு முக்கியமானவர்களாக கருதுவது கிடையாது. அப்படி இருந்தும் அந்த பிள்ளைகள் எவ்வளோ சந்தோஷமாக அழகாக விளையாடி கொண்டு மகிழ்ச்சியோடு தங்கள் வாழ்க்கையை கழிக்கின்றார்கள். இயேசு எனவே தன்னுடைய சீடர்கள் மத்தியில் ஒரு நாள் அவர்கள் யார் பெரியவர் என்ற சண்டை வந்த பொழுதும், யார் பெரியவர் என்று இவரை கேட்ட பொழுதும் இயேசு ரொம்ப அழகாக அவர்களுக்கு என்ன சொல்லுகின்றார்? சீடர்கள் அவரை அணுகி மத்தேயு 18வது அதிகாரம் 2வது, விண்ணரசில் மிக பெரியவர் யார்? ஏன்னா அவங்க மத்தியிலேயே இந்த ஒரு எண்ணம், யார் பெரியவன் அப்படின்ட்டு. அதை அப்போ அவர்கள் சொல்லுகின்றார், அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். இந்த சிறு பிள்ளைகளைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவர்களே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளைகளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்போ இயேசு தெளிவாக என்ன சொல்கின்றார்? வாழ்க்கையில் யார் பெரியவன்றதே ஒரு பெரிய போராட்டமாக மாறிடுது. இதனால் எத்தனையோ உயிர் சேதங்கள் ஏற்படுகின்றன நமக்கு தெரியும். இன்றைக்கு அகில உலக அளவில் பல நாட்டுகளில் 1-2 தலைவர்கள் தங்களை பெரியவர்களாக நினைக்க வேண்டும் என்று தங்களுடைய படைகளை வைத்து கொண்டு எப்படி ஆட்களை அழிக்கின்றார்கள்லாம் பார்க்கின்றோம். இயேசு அவர் சொல்லுகின்றார், யார் பெரியவன் என்று உங்களுக்குள்ளே போட்டியிட்டு கொண்டிருக்க வேண்டாம். உங்களில் பெரியவன் யார் தெரியுமா?
உங்களுக்கு ஊழியம் புரிகின்றவன் தான் உங்களுக்கு பெரியவன். இதைத்தான் இன்னும் அழுத்தம் திருத்தமாக அவர்களுக்கு உணர்வு பூர்வமாக என்ன செய்தார், அந்த தன்னுடைய கடைசி ராவுணவின் பொழுது அவருடைய பாதங்களை கழுவி, நீங்கள் என்னை ஆண்டவர் என்று கூறுகின்றீர்கள், போதகர் என்று கூறுகிறீர்கள், நான் ஆண்டவரும் தான் போதகரும் தான், அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் நான் உங்களுக்கு இதை செய்தேன் என்றால் நீங்கள் ஒருவர் ஒருவருக்கு செய்யுங்கள். எனவே யார் பெரியவன் நீங்கள் சண்டை போடவானா. சிறு பிள்ளைங்களில் அவங்க யாரையுமே பெரியவங்களை அவங்கள கருதுறதே கிடையாது. அதுக்காக அவங்க சமுதாயத்தில் யாருக்கிட்டையும் சண்டை போட்டது கிடையாது. ஊர் கூட்டத்தில் எங்களெல்லாம் பெரியவன் சொல்லலேன்னு எந்த குழந்தையும் சண்டை போடாது, அதை பற்றி கவலைப்படுறதில்லை. நீங்கள் ஒருவர் ஒருவருக்கு பணிவிடை புரிவதில் தான் பெரியவர்களாக மாறுவீர்கள். உங்களுக்கு தலைவன் என்று சொல்கின்றவன் ஊழியனாக மாற வேண்டும் என்று தெளிவாக்குகின்றார். எனவே சமுதாயத்திலே பெரியவராக கருதப்படுகின்றவர்கள் ஊழியம் செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற தனது தெளிவான அறிவுரையை இந்த ஒரு குழந்தையை எடுத்து அவர்கள் மத்தியில் வைத்து அந்த அறிவுரையை அவர்களுக்கு கூறுகின்றார். இது இயேசு நாம் கூறுகின்ற முதல் பாடமாக இருக்கின்றது. அடுத்து அவர் என்ன சொல்லுகின்றார், நீங்கள் மனம் திரும்பி இந்த குழந்தையை போல் மாற வேண்டும். அப்படி என்றால் என்ன, நமது மனதிலே ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். நம்ம எதை ரொம்ப அதிகமாக மதிக்கின்றோம், மற்றவங்களுக்கு நமக்காக கொஞ்சம் பணி செய்வதை பெரிதாக நினைக்கின்றோமா, அல்லது அது பணியாளர்கள் செய்ய வேண்டிய வேலை, நாம் செய்ய வேண்டிய வேலை நினைக்கிறோமா, அல்லது நாம் இதுதான் நம்மை ஆண்டவர் மத்தியில் உண்மையில் பெரியவர்களாக்கி கொண்டு கொடுக்கின்றது, ஆண்டவருடைய தரிசனத்தை கொடுக்கின்றது நமக்கு இதுதான் என்ற ஒரு உண்மையான மனநிலையை நமக்குள்ளே நாம் மாற்றி அமைத்து கொள்ள முடியுமா? எனவே இதை நாம் தெளிவாக நம்முள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இயேசு என்ன சொல்கின்றார் என்றால், ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது யாரை தாங்கி நிற்கின்றது, அவங்க அப்பா அம்மா தான், குடும்பம், அவங்க தான் உலகமே. அது தான் அவங்க இருக்கிற வரைக்கும் அது ஏதாவது கவலைப்பட்டிருக்குதா, என்ன சாப்பிட போகிறோம், என்ன உடுத்த போகிறோம், குழந்தை என்றைக்காவது கவலைப்பட்டிருக்குதா? சில சமயத்தில் கடைக்கு ஆட்சின்னு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கலாம். ஆனால் அது பாட்டு விளையாடிட்டு இருக்கோம், அது பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம், அது பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். பெற்றோர்கள் உணவளிக்கின்றார்கள், ஆடையை உடுத்து எல்லாத்தையும் செய்கின்றார்கள். அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க கவனித்து கொள்வார்கள் என்ற ஒரு ஆழ்மையான ஒரு நம்பிக்கை உணர்வு. இயேசு என்ன சொல்கின்றார், இந்த நம்பிக்கை உணர்வு தான் உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது நீங்கள் ஆண்டவரை சார்ந்து வாடுவீர்கள் என்று வெகு தெளிவாக சொல்லுகின்றார். அதாவது லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 48வது வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். கவனிங்க. தங்களுள் பெரியவர் என்று யார் விவாதம் அவர்களிடையே எழுந்தது, அது முன்னிலிருந்து படிக்கின்றேன். இயேசு அவர்கள் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளை எடுத்து அறை நிறுத்தி அவரிடம், ஒரு சிறு பிள்ளை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கின்றான். இது ஒன்று. அடுத்தது முக்கியமாக, அதாவது இயேசு என்ன சொல்லுகின்றார், வானத்து பறவைகளை பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா செடிகளில் பாருங்க, அது யாராவது உடுத்துறதோ பூக்கிறதோ அது கவலைப்படுகின்றாங்களா, அதே போன்று நீங்களும் இருக்க வேண்டும் சொல்லி சிறு பிள்ளைகளை பாருங்க, அவர் அது போல் தான் இருக்கின்றார். அங்கேயும் ஒரு உவமையை எடுத்து கூறுகின்றார். அதாவது உலகம் இயற்கை முழுவதுமே இறைவனை நாடி இறைவன் தனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றது. ஆனால் இந்த படைப்பின் சிகரமாக இருக்கின்ற மனிதன் இருக்கின்றானே, அவன் மட்டும் ஏன் படைத்தவரை பற்றி என்றைக்குமே நினைக்காமல் அவர் மீது அந்த நம்பிக்கையும் இந்த சார்ந்த குணமும் இல்லாமல் இருக்கின்றான் என்றுதான் இயேசு எழுப்புகின்ற ஒரு கேள்வி. எனவே இயேசு தெளிவாக நமக்கு என்ன சொல்லுகின்றார், ஒரு குழந்தை தன் பெற்றோர்கள் எல்லாமே தனக்கு கொடுப்பாங்கன்ட்டு நிச்சயமாக இருக்கின்றது. இறைவன் நிச்சயமாக அதுவும் உங்களுக்கு செய்வார். ஆனால் ஒரு குழந்தைகிட்ட இருக்கின்ற அந்த ஆழ்ந்த விசுவாசம் போல, ஆழ்ந்த நம்பிக்கை போல உங்களிடத்திலேயும் இருக்கின்றதா? அப்போ நாம் உள்ளத்தில் கொஞ்சம் கேட்க வேண்டும். நம்முடைய ஆழ்ந்த விசுவாசம் நம்பிக்கையெல்லாம் உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் எங்கே இருக்குது? நம்ம பணத்தை சேர்த்து வைக்கணும், பெரிய பெரிய இதை சேர்த்து வைக்கணும் என்றெல்லாம் நாம் நம்புகின்றோம். ஆனால் இவைகள்லாம் சேர்த்து வைத்த பிற்பாடு எதையுமே நம்ம கடைசியில் எடுத்துன்னு போகிறதில்ல. சில சேர்த்து வைத்ததே நமக்கு பிரச்சனை ஆகுது. ஒரு குடும்பத்தில் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் எந்த சண்டையும் இல்லை, எங்கள் அப்பா ஒரு சொத்து எங்களை விட்டுட்டு போகல. அந்த வீட்டில் பாருங்கள் எல்லாருத்தையும் சந்தை, ஏன்னா அவங்க அப்பாவை நிறைய சொத்து விட்டுட்டு போகிறாரு, அதுக்கு இப்போ 2 பேரும் வெட்டு குத்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றார். அதாவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு பொருள் தேவை தான், பொருள் இல்லைன்னு சொல்லவில்லை.
கடவுள் தான் நமக்கு அந்த பொருளை கொடுத்து நமக்கு வாழ்வை வளமாக்குகின்றார். ஆனால் அதற்காக அவை நிறைய சேர்த்து வைப்பதனால நம்ம வாழ்க்கையில் உண்மையில் அது நாம் பயனடைய போவதில்லை என்பதை அது தெளிவாக லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 21வது வசனத்தில் ஒரு உவமையின் வழியாக சொல்கிறார். ஒருவன் நிறைய பொருள் சேர்த்து நிறைய அறுவடைகள் நிறைய களஞ்சியத்தில் சேர்க்கணும். களஞ்சியம் கூட அந்த தானியத்தை சேர்க்கறதுக்கு இடம் இல்லை. புதிய களஞ்சியங்களை கட்டி இனிமேல் நீ சந்தோஷமாக பல ஆண்டுகள் வாழுன்னு தனக்குள்ளே சொல்லி கொண்டான். ஆனால் கடவுள் சொல்ல, இன்று இரவே உன்னை நான் என்னிடத்தில் அழைத்து கொள்வேனே, நீ சேர்த்ததெல்லாம் யாருக்கிட்ட போகும். கடைசியில் லூக்கா சுவிசேஷம் அவர் என்ன ஒரு முடிவோடு சொல்கிறார், கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. நீங்க செல்வம் சேர்க்கறது இல்லை, கடவுள் முன்னிலையில் உனக்கு செல்வம் இருக்கின்றதா? நீ செய்த நல்ல காரியங்கள் தான் கடவுள் முன்னிலையில் செல்வமாக இருக்கின்றன. நீ சேர்த்த செல்வங்கள் கடவுள் முன்னிலையில் செல்வங்களாக இருப்பதில்லை. இயேசு சொல்கிறா, அந்த திருடர்களும் மற்றவங்களும் எடுத்துன்னு போயிடுவாங்க, அல்லது செல்லரிச்சு போகும், அல்லது துருப்புரிச்சு போகும், இப்படிலாம் போகும் நீ வைத்த செல்வங்கள். ஆனால் கடவுள் முன் செல்வன் மூலவனாக இருக்க வேண்டும். இந்த இதை சொல்லிட்டு லூக்காஸ் என்ன சொல்கின்றார், கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. எனவே இதையும் இந்த சிறு பிள்ளைகள் வழியாக நமக்கு சொல்லுகின்றார். நீங்கள் கடவுள் முன் செல்வம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். வெறும் செல்வத்தை மட்டும் சேர்த்து வச்சுட்டு போனால் போதாது, கடவுள் முன் செல்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் அவங்க பெற்றோரை முழுமையாக நம்பிக்கை வைத்து வாழ்வது போல நீங்கள் இருக்கின்ற பொழுது செல்வத்தின் மீதே நம்பிக்கை வைத்து இருக்க மாட்டீங்க. அந்த உங்களை அன்பு செய்து பராமரிக்கின்ற தந்தை அவர் முன்னில் செல்வந்தராக வாழ்வதற்கு அவர் கூறிய பணிகளை செய்து அவர் கூறிய வாழ்வை நெறியிலே கடைபிடித்து, இன்றைக்கு 2வது வாசகத்திலே பவுலடிகளார் கூறியது போல நீங்கள் இறைவன் குடியிருக்கும் ஆலயமாக மாற வேண்டும். இந்த ஆலயத்தை கட்டி மட்டும் பிரயோஜனம் இல்லை, நீங்கள் இறைவன் குடியிருக்கும் ஆலயமாக. இந்த தியான பாடலில் பாடணுமே, தீயதை நினைக்காதவன் பேசாதவன் நற்செயல்களை செய்கின்றவன் அவன் தான் ஆண்டவர் தம் இல்லம் செல்வான். அப்பொழுது நாம் இறைவனின் கோயிலாக மாறுகின்ற பொழுது அது நமக்கு ஒரு பெரும் பேராக அமைகின்றது. எனவே இதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஆலயத்தை அர்ச்சிக்கின்ற இன்றைக்கு நமது வாழ்க்கையில் சிறு பிள்ளைகளுக்கு 2-3 பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது யார் பெரியவன் என்பது நம்ம அதிகாரம் பண்ணுறதுல இல்லை, பணிவிடை புரிவதில் தான் நம்ம பெரியவங்களாக மாறுகின்றோம். அதனால் சிறு பிள்ளைகள் அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. நாம் அதிகம் கவலைப்பட வேணாம். அப்படி கவலைப்படுகின்ற போது நீங்கள் பணி செய்வதன் வழியாக அந்த பெரியவர்களாக மாறுவீங்க. 2வது, இறைவன் பிள்ளைகள் பெற்றோர் மீது முழு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. அவங்க மற்றவர் எதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. நீங்களும் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தால் இறைவன் அந்த நம்பிக்கையை ஆசீர்வதிப்பார், உங்களை தனியாக விட்டுட மாட்டார். அப்படி நீங்கள் பொருள் சேர்க்கணும், நல்லா வாழணும், அதுவும் இறைவன் வேண்டார். இறைவன் கொடுத்த அந்த இயற்கை செல்வங்களை தானே வைத்து நீங்கள் பொருள் சேர்க்கின்றீங்க. ஆனால் இறைவன் முன் செல்வராய் இல்லாமல் வெறும் செல்வத்தை மட்டும் சேர்த்து விட்டு நீ இருப்பதனால் நீ இறுதியிலே என்ன பயன்? என்ன, இறைவன் செல்வராக இருக்கும் வரை உன் நல்ல காரியங்கள்னால இறைவன் வாழும் கோயிலாக நம்ம வாழுகின்ற பொழுது நீங்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனவே இயேசு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களை வழி அனுப்பினார். இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதித்து வழி அனுப்புவார். நாம் உள்ளத்திலே இந்த 3 இறை நற்செய்தியின் இந்த மதிப்பீடுகளை வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவராக நம் வாழ்வை மாற்றிக்கொள்வோம். அப்பொழுது இன்றைக்கு மகிழ்ச்சியோடு நம்ம அறுவடை செய்கின்றது. வாழ்க்கை முழுவதுமே நாம் இறைவனை அடையும் பொழுதும் அதே மகிழ்ச்சியோடு நாம் செல்ல முடியும். வாழ்க்கையிலே கண்ணீரோடு நாம் விதைத்திருந்தாலும் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்யக்கூடிய ஆற்றலை கடவுள் நம்ம கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த திருப்பலியிலே நீங்கள் அனைவரும் இந்த நற்செய்தியை வாடும் உள்ளத்தோடு பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆமென். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் இந்த ஆலயத்திலே கூடி உம்மால் எம் இதயத்தை எழுப்புகின்றோம். இப்பொழுது உம்மிடம் எங்கள் மன்றாட்டுகளையும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எழுப்புகின்றோம். இரக்கத்தின் ஊச்சே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் இறை வார்த்தையின் வழியில் மக்களை வழிநடத்திடும் தூய ஆவியின் அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். கருணை தெய்வமே இறைவா, உம்மை முதலாக தங்கள் உடலிலும் உள்ளத்திலும் உட்கொள்ளும் எம் சிறுவர் சிறுமியர்
நற்கருணையாம் இயேசுவை தங்கள் வாழ்வில் மையமாக கொண்டு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து அன்பிய குடும்பங்களுக்கும் மறைக்கல்வி மூலம் இறையாட்சியை தங்கள் வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய தூய ஆவியாரின் ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, இன்று எமக்காக பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கும் மேதக ஆயர் குருக்கள் அனைவரையும் உமது அருளினால் ஆசீர்வதித்து அவர்களின் பணி சிறக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே இறைவா, எங்களுக்கு நல்ல மழையை தந்து விவசாயம் செழிக்கவும் விளைபொருட்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைத்து வாழ்வின் தரம் உயர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த ஆலயத்தை நாம் நல்ல முறையில் கட்டி முடிக்க தாராள குணத்தோடு உதவி செய்த அனைவருக்கும், இதற்கு துணை புரிந்த ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் நீ அன்பாக ஆசீர்வதித்து அவர் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரையுமே மன்றாடுகின்றோம். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற மன்றாட்டுகளை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கொடுத்தோம். நீங்கள் எங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி நாங்கள் கேட்ட மன்றாட்டுகளை எங்கள் வாழ்வில் தேவையான நேரங்களில் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இறை மக்களின் இதயங்களை தமக்குரிய ஞான கோயிலாக மாற்றும் எல்லாமுள்ள இறைவனை நோக்கி நாம் புனிதர்களோடு சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். புனித மரியாயே, இறைவனின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஸ்நாபகர் உளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சுசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ராயப்பர் சின்னப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பலவேந்திரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித உளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மதலேன் மரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மூடியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லௌரிஞ்சியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெர்பத்துவா பலிசித்தம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆஞ்சமாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிரகோரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகுஸ்தினாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அத்தனாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பசிலியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்த்தினாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆசீர்வாதப்பரே, எங்களுக்காக
சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ்கோ சுவாமிநாதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வியானி மரியருளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அபிலாதர செம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. பாவம் அனைத்திலும் எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. நித்திய மரணத்திலிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. தூயாவி வருகையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் இறைவா, தாழ்மையுடன் வேண்டுகிறோம். புனித மரியாள் மற்றும் புனிதர் சிறப்பாக புனித பரிந்துரையால் எங்கள் வேண்டுதல்களுக்கு தயவாய் செவி சாய்த்தருளும். உமது திருப்பெயருக்கு நேர்ந்தப்படும் இந்த கட்டிடம் மீட்பின் வீடாகவும் அருளின் ஆலயமாகவும் அமைவதாக. இங்கே கிறிஸ்துவ மக்கள் ஒன்றாய் கூடி வந்து உண்மையிலும் ஆவியிலும் வழிபட்டு அன்பினால் தங்களை திருக்கோவிலாக கட்டி எழுப்ப செய்தருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக இறைவா, உமது திருச்சபையை அர்ச்சிப்பவரும் ஆள்பவரும் நீரே. உமது திருப்பெயரை நாங்கள் சிறப்பாக விழா கொண்டாடுவது முறையே. இன்று விசுவாசிகளின் திருக்கூட்டம் இந்த ஜெப வீட்டை மிக சிறப்பான சடங்குகளால் உமக்கு என்றென்றும் நேர்ந்தளிக்க விடுகின்றது. ஏனெனில் இங்குதான் அந்த திருக்கூட்டம் உம்மை பக்தி ஆர்வத்தோடு விடுகின்றது. உமது வார்த்தையால் படிப்பினை பெறுகின்றது. திருவருட்சாதனங்களால் ஊட்டமடைகின்றது. இக்கட்டிடம் திருச்சபையின் மறைபொருளை குறிப்பாய் உணர்த்துகின்றது. ஆகவே இறைவா, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இந்த கோவிலையும் இந்த பீடத்தையும் விண்ணக கொடைகளால் நிரப்பி புனிதமாக்கும். இதனால் இக்கோவில் எக்காலத்திற்கும் புனித தலமாவதாக. இப்பீடமும் கிறிஸ்துவின் பலிக்கு ஏற்றதாக என்றும் இருப்பதாக. இங்கே இறையருட்பெருக்கு மனிதரின் பிழைகளை போக்குவதாக. இதனால் பரம தந்தையே, பாவத்தால் உயிரிழந்த மக்கள் மீண்டும் அருள்வாக்கு புது பிறப்பு அடைவார்களாக. இங்கே இறைமக்கள் திருப்பீடத்தை சுற்றி நின்று நினைவு பலியை கொண்டாடுவார்களாக. கிறிஸ்துவின் வார்த்தையாலும் திருவுடலாலும் ஊட்டம் பெறுவார்களாக. இங்கே புகழ்ச்சி பலியின் மகிழ்ச்சி எதிரொலிப்பதாக. வானக தூதரின் இன்னிசையோடு மாந்தரின் குரலும் ஒருங்கிணைவதாக. மன்னகத்தின் மீட்புக்காக இடைவிடா மன்றாட்டு உமது திருமுன் எழுவதாக. இங்கே எளியோர் இரக்கம் பெறுவார்களாக. ஒடுக்கப்பட்டோர் உண்மையான உரிமை அடைவார்களாக. மாந்தர் அனைவரும் மகிழ்வோடு வானக எருசலேமுக்கு வந்து சேரும் வரை உம்முடைய மக்கள் என்னும் மகிமைக்கு ஏற்றவாறு வாழ்ந்திடுவார்களாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து வழிநடத்துகின்ற இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நாம் திருத்தாயிலம் பூசும் இப்பீடத்தையும் கோவிலையும் இறைவன் தன் வல்லமையால் புனிதப்படுத்துவாராக. இவ்வாறு இவை கிறிஸ்து திருச்சபை என்னும் அறிவுரை வெளி அடையாளமாக காட்டுவனவாக. பீடத்தின் நடுவிலும் 4 மூலையிலும் திருச்சிலுவை சின்னமிட்டு பீடத்தை அபிஷேகம் செய்கின்றார். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டு தூபம் போல் திருமுன் எழுவதாக. இந்த இல்லத்தின் நறுமணம் நிறைவது போல் திருச்சபையில் கிறிஸ்துவின் நறுமணம் அமழ்வதாக. கிறிஸ்துவின் ஒளி திருச்சபையில் மிளிர்வதாக. இதனால் உலக மக்கள் அனைவரும் நிறைவான உண்மையை கண்டடைவார்களாக. மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. என்னுடல் உன்னுடலாயிடவே, உன்னுடலாய் நான் மாறிடவே. மகிழ்வுடன் தந்தேனே, என்னை கனிவுடன் ஏற்பாயே. மகிழ்வுடன் தந்தேனே, என்னை கனிவுடன் ஏற்பாயே. மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. சகோதரி, நம்முடைய பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வீஸ்னு கேட்டதாக அப்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் முத கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நாங்கள் மகிழ்ச்சியோடு அளிக்கும் இந்த காணிக்கை உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. இப்புனித இல்லத்தில் ஒன்று கூடும் மக்கள் அனைவரும் இங்கு நடைபெறும் மறைகளால் நிலையான மீட்பை கண்டடைய செய்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது திருப்பெயர் எங்கும் மாண்புற உலகம் அனைத்தையும் உமது மாட்சிமை விளங்கும் ஆலயமாக்கினீர். எனினும் வழிபாட்டுக்கேற்ற இடங்களையும் அர்ச்சிக்க நீர் தவறுவதில்லை. எனவே மனிதரின் உழைப்பால் கட்டி எழுப்பிய இந்த ஜெப வீட்டை உமது மகத்துவத்திற்கு அர்ப்பணிப்பதில் மகிழ்ந்து அக்களிக்கின்றோம். இது மெய்யான ஆலயமாக திருச்சபையை குறித்து காட்டி வானக எருசலேமின் முன்னடையாளமாகவும் விளங்குகின்றது. அன்னையாம் கன்னியிடமிருந்து பிறந்த திருமகனின் உடலை உமக்காக அர்ச்சிக்க பெற்ற ஆலயமாக்கி இறைத்தன்மையின் முடி நிறைவையும் அதில் குடிகொள்ள செய்தி. கிறிஸ்துவை மூளைக்கல்லாகவும் அப்போஸ்தலர்களை அடித்தளமாகவும் கொண்டு நீரை கட்டி எழுப்பிய திருச்சபை புனித நகராக அமைத்துள்ளீர். தூய ஆவியால் உயிர் பெற்று அன்பால் ஒன்றாக பொருத்தப்பட்ட உயிருள்ள கற்களை தேர்ந்தெடுத்து கட்டப்பட்ட ஆலயமாகவும் அது விளங்க செய்தி. அங்கே தான் நீர் எல்லாருக்கும் எல்லாமுமாயிருக்கின்றீர். அங்கே தான் கிறிஸ்துவின் ஒளி விளக்கு முடிவின்றி சுடர் வீசும். ஆகவே இறைவா, கிறிஸ்து வழியாக நாங்கள் புனிதர் அனைவரோடும் உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கியுள்ள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு நம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இந்த திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை உமக்கு நன்றி எறிதலுடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளும் என்றோம். இப்பலியினால் நீர் உளம் கண்ணிய திருவுளமானே, இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்று முகந்து காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீ தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்றையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலர் புனித சாமிநாதர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பி இருக்கிறோம். இறைவா, எங்களை உம்மோடு மீண்டும் ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வளவு பயணம் செய்யும் திருச்சபை உமடியாராக எங்கள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்தும், எங்கள் ஆயர் இவனும் ராய்ஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. இக்கோவிலை உமக்கு நேர்ந்தளிக்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். இது அவர்களுக்கு மீட்பளிக்கும் இல்லமாகவும் வானக அருட்சாதனங்களின் உறைவிடமாகவும் அமைவதாக. இங்கு சமாதானத்தின் நற்செய்தி முழங்குவதாக, திருப்பலி செலுத்தப்படுவதாக. இவ்வாறு விசுவாசிகள் உயிரளிக்கும் இறைவாக்கினாலும் உமது அருளாலும் போதனை பெற்று இந்த உலக பயணத்தை முறையாக நடத்தி நித்திய நகராம் எருசலேமுக்கு வந்து சேருவார்களாக. இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் இந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடும் உமது மாட்சிமையை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே எல்லா நன்மைகளையும் உலகிற்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மலர்களால் அஞ்சலி
தீபாஞ்சலி தூபாஞ்சலி மலரஞ்சலி. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும்
கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண இலக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீல நான் இங்கு உளம் வாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் ஆ ஆ, ஆ. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் உனக்காக நான் வாழ்கிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உனதாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். பலவண்ண பட்டோடும் ஓபிர் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினே. மண்ணாணி காண மகிழ்வெண்ணையாள உனக்காக யாழ் மீட்டினே. ஓபிர் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினே. மண்ணாணி காண மகிழ்வெண்ணையாள உனக்காக யாழ் மீட்டினே. வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம் ஆ ஆ ஆ. வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம் உன் மாண்பு நிறைவானது. உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சும் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். என் உணவாய் வந்த தெய்வம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்திலே நடுநாயகமாக இருப்பது நற்கருணை பேழை. அதன் வழியாக ஆண்டவர் நம் மத்தியில் எப்பொழுதும் வீற்றிருக்கின்றார்.
இந்த நற்கருணை பேழை இப்பொழுது நேர்ந்தளித்து அதில் திவ்ய நற்கருணையை நாம் நிலைநாட்டுகின்றோம். அதன் வழியாக இந்த ஆலயமானது இறைவன் வசிக்கும் ஆலயமாக குடியிருக்கும் ஆலயமாக இருக்கின்றது. இந்த நற்கருணை நாம் ஆண்டவரை அடிக்கடி வந்து சந்தித்து நமது இதய சுமைகளை அவரோடு உரையாடக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுது தான் இந்த நற்கருணை பிரசன்னம் வாழ்விலே உண்மையானதாக இருக்கும். சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாட்டு தருவேன் என்பதை வாழ்வில் அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். அதை நம்பிக்கையோடு அன்போடும் வந்து செய்கின்றவர்கள் அதை வாழ்வின் அனுபவமாக பெறுவார்கள். அதற்கு இந்த நற்கருணை பிரசன்னத்தை உங்கள் வாழ்விலே எப்பொழுதும் நீங்கள் நிலைநாட்டு இருக்க இப்பொழுது நற்கருணை பேழையை நான் ஆசீர்வதித்து அதில் நற்கருணை ஸ்தாபனம் செய்கின்றேன். ஜெபிப்போமாக. எங்கள் வானக தந்தையே, நாங்கள் உட்கொண்ட இப்பலி உணவின் வழியாக உமது உண்மையான போதனையை மேன்மேலும் கண்டுணர செய்தருளும். நாங்கள் உம்மை புனித ஆலயத்தில் இடைவிடாது ஆராதிக்கவும் விண்ணகத்தில் திருமுன் புனிதர் அனைவருடனும் கூடி மகிழவும் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உமது புனித இல்லமாகிய இவ்விடத்தில் நாங்கள் கேட்ட உமது வாக்கும் உட்கொண்ட உமது உணவும் எங்களை உமது அருள் வாழ்வில் வளப்படுத்துவனவாக. இங்கே நாங்கள் உம்மை தவறாது வழிபடவும் உமது திருமுன் புனிதர் அனைவருடனும் மகிமையடையவும் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைவணங்கி இறைவனின் சிறப்பு ஆசிரியை மன்றாடுவோம். இவ்வாலயத்தின் நேர்ந்தளிப்பு நிகழ்ச்சிகளில் உங்களை ஒன்று சேர்த்து தந்தையாகிய இறைவன் தம் ஆசியை உங்கள் மேல் நிறைவாய் பொழிவாராக. சிதறுண்ட மக்களை தம் திருமகன் வழியாய் ஒன்று சேர்க்க திருவுளமான இறைவன் உங்களை தம் ஆலயமாகவும் தூயாவின் இல்லிடமாகவும் கட்டி எழுப்புவாராக. இவ்வாறு நீங்கள் தூய்மை அடைந்து உங்கள் உள்ளத்தில் இறைவனை வரவேற்று புனிதர் அனைவரோடும் நிலையான பேரின்ப வீட்டிற்கு உரிமை பெற செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாய் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடர்கிறது. புரிந்திடும் சுவாமிநாதரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. புதுமைகள் புரிந்திடும் சுவாமிநாதரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசி தேடி வந்தோம். உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசி தேடி வந்தோம். புதுமைகள் புரிந்திடும் சுவாமிநாதரே, எங்கள் புனிதரை பாதுகா